மயிலாடுதுறை மாவட்டத்தில் பெய்த பருவம் தவறிய மழை காரணமாக சுமார் 50,000 ஏக்கரில் அறுவடைக்கு தயாராக இருந்த சம்பா நெற்பயிர்கள் சேதமடைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் காவிரி நீர் அவ்வப்போது பெய்த மழை மற்றும் நிலத்தடி நீரை பயன்படுத்தி சுமார் 1,79,000 ஏக்கரில் சம்பா பயிர் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. தற்போது பொங்கல் பண்டிகையின் நிறைவடைந்ததை அடுத்து சம்பா அறுவடை பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தற்போது 80,000 ஏக்கரில் சம்பா அறுவடை பணி தொடங்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று மயிலாடுதுறை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் 10 சென்டிமீட்டர் அளவிற்கு கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் செம்பனார்கோவில், தரங்கம்பாடி, மயிலாடுதுறை மற்றும் குத்தாலம் ஒன்றியங்களில் சுமார் 50,000 ஏக்கரில் கதிர் முற்றிய நிலையில் இருந்த பயிர்கள் அடியோடு கீழே சாய்ந்து சேதமடைந்துள்ளன. ஏக்கருக்கு 30,000 ரூபாய் வரை செலவு செய்துள்ள நிலையில் மழை காரணமாக சாகுபடி செலவு கூட தேராது எனவும் பல இடங்களில் ஊடு பயிராக தெளித்திருந்த உளுந்து பயிர்களும் சேதமடைந்து விட்டதாகவும் விவசாயிகள் தெரிவித்தனர். எனவே மழையால் சேதமடைந்த பயிர்களை கணக்கீடு செய்து இழப்பீடு வழங்க வேண்டும் என்று அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.